ஆட்சி காட்டு தர்பார் ஆட்சி. இப்போ நடக்கக்கூடியது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டமானது எப்படி மகாபாரதத்தினுடைய முடிவு வருதோ அது மாதிரி 2026 ஒரு முடிவு வரும்னு தான் நாம் எதிர்பார்க்கிறோம். முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதம் நடக்கின்றது. இந்துக்கள் வழிபடுவதற்கு இந்த அரசாங்கமும் அறநிலைத்துறையும் காவல்துறையும் அனுமதி மறுக்கப்பட்டது. முந்தா நேற்று இந்துவுடைய மாநில செயலர் வழிபாடு செய்வதற்கு போனவரை கைது பண்ணியிருக்காங்க. 5 பேர்த்த கைது பண்ணி பயங்கரவாதிகளை விட குண்டு வச்சவங்களை விட மோசமாக நடத்தியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலையெல்லாம் இடம் இல்லை. இடமில்லாத காரணத்தினால மாநில கடலூர் கொண்டு போயிருக்காங்க, சில பேர்த்த தேனி கொண்டு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு ஊரில் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது. ஜெயிலெல்லாம் நிரம்பி இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் காட்டு தர்பார் அரசாங்கம், இது தூக்கி எறிய வேண்டிய அரசாங்கம். வருகின்ற 25ஆம் தேதி இதை கண்டித்து திண்டுக்கல்ல மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நீங்கள் தான் கேட்கணும். தொடர்ந்து தமிழகத்தில் அந்த பாலியல் பிரச்சனை தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துலையுமே அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நல்லாசிரியர் விருது பண்ண முதற்கொண்டு கூட இந்த பாலியல் குற்றச்சாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இது தொடர்பான உங்களுடைய குறிப்பாக இந்த ஆட்சியானது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு காரணம், திருப்பூர் பக்கத்தில் பல்லடம் அப்படிங்கிறதுல ஒரு குடும்பத்தை 4 பேர்த்த வெட்டி சொன்னாங்க. காரணம் அதுக்கு போதை தான். அது மாதிரி அதே ஸ்டேஷனில் பல்லடத்துக்கு பக்கத்தில் 3 பேர்த்த வெட்டி கொண்டாங்க. இது வரைக்கும் யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கல. ஒரு கேஸ் 3 கேஸ் 4 கேஸ் இருக்கக்கூடியவங்க கண்டிஷன் பேரில் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி உளவுத்துறை கண்காணிக்கணும். உளவுத்துறை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பாலியல் வழக்கு காரணம் போதை அதிகமாக இன்னைக்கு எல்லா கல்லூரி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கு. போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாலியல் வழக்கில் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. போதை தான் காரணம். இந்த பாலியல் வழக்காகட்டும், திருட்டாகட்டும், கொலையாகட்டும், இதெல்லாம் போதை தான். இந்த அரசாங்கம் திமுக கட்சியில் இருக்கிறவங்களே போதைப் பொருளை பண்ணிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. உளவுத்துறை வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டிட்டு இருக்குது. இந்த அபிராமியினுடைய சிலையை கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நிச்சயமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் 1 மாதத்துக்குள்ளே இந்த அபிராமன் அவங்களுக்கு பாடம் கற்பிப்பார். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். அவங்க பிள்ளை குட்டிங்க அந்த மாதிரி நல்லா இருக்கணும். யார் இதுக்கான காரணகர்த்தாவோ அவங்க மீது இந்த அபிராமனுடைய பாடம் கற்பிப்பாங்க தான் நாங்கள் நினைக்கிறோம்.